எல்லாருக்கும் வணக்கம். வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில், ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும், இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு, அவர்களைப் பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தைக் கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவகுமாரனாய் வந்தார். வேதத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்ற நிகழ்வு வருகிறது. எப்படி ஒரு மரித்து போனவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வர முடியும்? அதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்றைக்கும் போதகர் பார்க் அவர்கள் மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது அது என்னால் சாத்தியமில்லாத காரியம். ஆனால் இயேசு அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிற வல்லமை உடையவராய் இருக்கிறார். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் எல்லா விஷயங்களும் மிக அருமையாக போடப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது இது எப்படி சாத்தியம் என்று நான் யோசிக்கிறேன். மனிதனுடைய சிந்தனை மற்றும் தேவனுடைய சிந்தனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் மனுஷன் தேவன் கிடையாது. தேவனுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அதிக வல்லமை உண்டு. நான் சபையில் இருக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் என்னால் சொல்ல முடியாது. உண்மையாகவே நாம் ஜெபிப்பதற்கு இணங்க விஷயம் நடக்கிறதா என்று. ஆனால் நிச்சயமாக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. நான் இயேசுவை நம்பத் துவங்கின பிறகு என்னுடைய என்னுடைய கரங்களில் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்க்கப்பட்டதை பார்க்கிறேன். இயேசுவை நான் நம்பும் பொழுது, இயேசுவை நான் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு மரித்தவர் உயிர்த்தெழ முடியும்? ஆனால் நிச்சயமாக நான் நம்புகிறேன். பார்ப்பதற்கு ஒரு மரித்தவர் உயிர்த்தெழுவதைப் போல் தெரியாவிட்டாலும், ஆனால் இயேசு தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் மரித்தோரை உயிர்த்தெழக்கூடிய செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவகுமாரன். அவர் அந்த மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுவது மாத்திரமல்ல, பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கிறார். போதகர் பார்க் மிகவும் ஆவிக்குரியவர். என்னால் சில பேரை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்ய முடியும் என்றால், அந்த நிலையை நான் அடையவில்லை. ஆனால் நிச்சயமாக நான் நிறைய பாவங்களை செய்திருந்தாலும், கெட்ட காரியங்களை செய்திருந்தாலும், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்ததனால், என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அதற்குரிய அந்த சம்பளம் கொடுத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் சில கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனால் ஒருமுறை நான் இளம் வயதாக இருந்தபொழுது, நான் மற்றவர்களுடைய நிலங்களுக்கு சென்று அங்கிருந்து நான் பழங்களை திருடினதுண்டு.
மற்றும் தேவன் என்னை முற்றிலுமாக மன்னித்தார் என்பதை நான் நம்பினேன். தேவன் நம் மத்தியில் நிச்சயமாகவே ஜீவனோடு இருக்கிறார். முக்கியமான விஷயம், அவர் மனிதன் கிடையாது. மற்றும் இயேசு மனிதன் கிடையாது. அவர் பார்ப்பதற்கு ஒரு மனிதனைப் போல் இருந்தாலும், அவர் மனிதனுடைய சாயலாக வந்திருந்தாலும், ஆனால் அவர் தேவன். மற்றும் இயேசு பல்வேறு அற்புதமான கிரியைகளை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு மனிதனாக அந்த அற்புதங்களை எல்லாம் நான் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு நிச்சயமான ஒரு விஷயம் என்னவென்றால், அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடியவராக இயேசு இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, நான் மிகவும் அதற்குரிய விதத்தில் நான் ஜெபிப்பேன். ஆனால் அ அதற்குரிய விதத்தில் தேவனும் தீர்வை கொடுக்கிறார். இந்த பிரச்சனை பார்ப்பதற்கு மனிதர்களுடைய கிரியையின் மூலமாக தீர்ப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயம் போல இருந்தாலும், ஆனால் தேவனால் கூடும். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பல்வேறு அற்புதங்களை அவரோட வார்த்தையின் மூலமாக செய்திருக்கிறார். மனித ரீதியாக பார்க்கும் பொழுது, நம்முடைய சபையில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஆம், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாம் சொன்னாலும், நிச்சயமாக அது தற்செயலாய் நடைபெறுவது போல இருக்கும். ஆனால் நான் அதற்காக ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபத்திற்கு பதிலாக கிருபையின் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய வாழ்வை வாழும் பொழுது, என்னால் செய்ய முடியாத பல்வேறு காரியங்கள் உண்டு. என்னுடைய ஊழியத்திலும் சரி, மற்றும் நிஜத்தில் ஊழியத்தை குறித்து பேசும் பொழுது, அது எளிதான விஷயம் கிடையாது. நாம் அந்த போடியம்ல நின்று நான் பிரசங்கிக்க வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது, தேவன் என்னுடைய இருதயத்தை புதுப்பிக்கிறார். எனக்கு இல்லாத பல்வேறு யோசனைகள், என் மூலமாக ஏற்பட முடியாத பல்வேறு யோசனைகள், அப்படிப்பட்ட விஷயங்களை என்னால் செய்ய முடிகிறது. மற்றொரு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் நம்புகிற இயேசு, அவரை நாம் கண்கள் மூலமாக பார்க்க முடியாது. ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியில் நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபித்து இயேசுவை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை நான் பார்க்கிறேன். அதை என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்திருக்கிறேன். உங்களிலும் சிலர் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து அவர் நம் மத்தியில் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மற்றும் அவர் என்ன சொல்லுகிறார்? நானும் கூட பாவம் செய்திருக்கிறேன். நான் ஒரு கெட்ட காரியங்களை செய்த பாவியாக இருக்கிறேன். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்து, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மற்றும் நான் நம்புகிறேன், நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை மனித ரீதியாக பார்த்தால், நீங்கள் யோசிப்பீர்கள், இது சாத்தியமா? எனக்கு அது சாத்தியம் போல் தோன்றுகிறது. ஆனால் பல்வேறு நேரங்களில் இல்லை. ஒவ்வொரு நேரமும் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தீர்ப்பதற்கு சாத்தியமில்லாத பிரச்சனைகளை நான் பார்த்தேன். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது, நான் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, அதிகாலையில் எழுந்து நான் தேவனிடத்தில் ஜெபிப்பேன். தூங்குவதற்கு முன்பாக தேவனை நோக்கி நான் ஜெபிப்பேன். சாப்பிடும் பொழுது தேவனை நோக்கி ஜெபிப்பேன். நம்முடைய சபையில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா, என்னுடைய ஜெபத்தின் மூலமாக தீர்க்கப்பட்டதா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்புகிறேன். என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். பார்ப்பதற்கு என் கண்களுக்கு அகப்படாவிட்டாலும் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். மற்றும் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். நான் கெட்டது செய்திருக்கிறேன். நான் தேவனுக்கு எதிராய் போயிருக்கிறேன். மற்றும் நான் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். மற்றும் நான் நம்புகிறேன், தேவன் என்னுடைய பாவத்தை முற்றிலுமாய் கழுவியிருக்கிறார். இந்த இடத்தில் பாவம் செய்கிறவர்கள் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு தெரியும், தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார்.
மற்றும் நாம் விசுவாசிக்கிறோம். மனிதர்களாக நாம் தேவனிடத்தில் பேச முடியாது. ஒவ்வொரு நேரத்திலும் நான் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, நான் தேவனிடத்தில் தீவிரமாக ஜெபிக்கும் பொழுது, இது நடக்குமா? இது தற்செயலா நடைபெறுமா? பல்வேறு நேரங்களில் அப்படிப்பட்ட அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஆதலால் நான் தேவனை நம்புகிறேன். நான் இயேசுவை நம்புகிறேன். இந்த எல்லாம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், என்னுடைய இதை சமாளிப்பதற்கு நான் பெரிதாக கஷ்டப்படாமல், எனக்காக இந்த பிரச்சனைகளை தேவன் தீர்ப்பதை நான் பார்க்கிறேன். ஆதலால் நாம் ஜெபிப்பதற்காக அடிக்கடி கூட வேண்டும். மற்றும் தனிப்பட்ட முறையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நாம் நடத்தும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். மற்றும் நாம் ரொம்ப தெளிவாக உணர்ந்து பார்க்க முடியும். தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். நாம் தேவனை காண முடியாவிட்டாலும், நான் நம்புகிறேன், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆதலால் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நான் கீழ்ப்படியும் பொழுது, ஆனால் நான் தேவனுக்கு விரோதமாக போனால், நான் மனம் திரும்பி தேவன் பட்சத்தில் நான் போகிறேன். அப்பொழுது தேவன் எனக்கு சமாதானம் தருகிறார். மற்றொரு விதத்தில் நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய கிருபையின் மூலமாக நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். நீங்கள் பிறந்ததினால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அவங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய கிருபையின் மூலமாக தேவன் ஜீவனோடு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றும் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, இயேசு நம்முடைய ஜெபங்களை ஒரு முறை, இருமுறை என்று அவர் தொடர்ந்து கேட்கும் பொழுது, நான் நம்புகிறேன் இயேசு நாம் சொல்வதை கேட்கிறார். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, இயேசு நமக்காக கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். மற்றும் நாம் இன்னும் அதிக அதிகமாய் இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். நான் இயேசுவை நோக்கி, தேவனே எனக்கு ஒரு நல்ல இரவை தந்ததற்கு நன்றி. ஆரம்பத்தில் அந்த வகையில் தான் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவ்வாறு நான் ஜெபிக்கும் பொழுது, நான் 20, 30 முறை நான் ஜெபிக்கிறேன். பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபங்களை நான் முடித்த பிறகு தேவன் எனக்கு சமாதானமுள்ள இருதயத்தை தருகிறார். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். மற்றும் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் நான் தேவனிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவன் நிச்சயமா எனக்கு பதிலளிக்கிறார். அந்த வகையில் நான் தேவனை நம்ப முடிகிறது. சில சகோதரர்கள் வரும்பொழுது, நான் மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவன் எனக்காகவும் சரி, அவர்களுக்காகவும் சரி கிரியை செய்வதை பார்க்க முடிகிறது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? மற்றும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம் அனைவருக்கும் உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, நான் தேவனுக்கு மிக மிக நெருங்கி போகிறேன். ஒரு மனிதனாக நான் தேவனிடத்தில் பேச முடியாவிட்டாலும், ஆனால் தேவன் என்னுடைய ஜெபங்களை கேட்கிறார் என்ற அந்த விசுவாசம் எனக்குள் எழுகிறது. மற்றும் இன்னும் அதிக அதிகமாய் நான் நம்பும் பொழுது, அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிறார் என்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். மற்றும் நான் யோசிப்பேன், சில வேளைகளில் நான் தனியாக இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் நான் தனியாக இல்லை. தேவன் எல்லா நேரங்களிலும் என்னோடு இருக்கிறார். நீங்களும் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் முதல் முறை சபைக்கு வந்திருந்த பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் இன்னும் அதிகமாக நீங்கள் தேவனை பார்க்கும் பொழுது, தேவனுடைய அந்த ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் கேட்கும் பொழுது, தேவன் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் இதை உணர முடியும். முதல் முறை இருந்தது போல் இருக்காது. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இதற்கு முன்பாக தேவனை நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது. அவருடைய கரத்தை நான் பிடித்தது கிடையாது. நான்
தனிப்பட்ட முறையில் அவரோட அமர்ந்து பேசினேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, சபைக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக, கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, என்னால் தேவன் எனக்கு தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பதை பார்க்க முடியும். அவர் என்னுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பதையும் பார்க்க முடிகிறது. அவ்வாறு நான் செய்யும்பொழுது, என்னுடைய இருதயம் தேவனுக்கு இன்னும் நெருங்கிப் போகிறது. நான் தேவனை நம்புகிறேன். ஆனால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது? அந்த வகையில் நான் அந்த கஷ்டத்தில் நான் விழ விரும்பவில்லை. ஆனால் நான் அமைதியாக நான் அமர்ந்து நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும்பொழுது, "தேவனே, நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு உதவி செய்யாவிட்டால் யார் எனக்கு உதவி செய்வார்? தேவனே, எனக்கு உதவி செய்யுங்கள்." இந்த வகையில் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது, தேவன் என்னுடைய ஜெபங்களை கேட்கிறார் என்ற அந்த இருதயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் அதை நான் கேட்கும் பொழுது, தேவன் எனக்கு உதவி செய்வதை பார்க்க முடிகிறது. சில மக்கள் நினைப்பார்கள், "அது எப்படியோ நடக்கிறது. அது தற்செயலா நடந்திருக்கிறது." ஆனால் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதை நான் பார்க்கும் பொழுது, நான் அதை குறித்து மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் நான் நீண்ட காலமாக ஜெபிக்கவில்லை. ஆனால் அதிகமாக நேரத்தை நான் ஜெபத்திற்கு செலவிடும் பொழுது, எனக்கு தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு அதிக நேரம் இல்லாத நேரத்தில் நான் சில நேரங்களில் குறைவாக ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு விசுவாசம் ஏற்படுகிறது. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். மற்றும் இயேசு எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த ஒரு விஷயம், அதை நான் வேதத்தின் மூலமாக விசுவாசித்தேன். வேதத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், இதெல்லாம் வசனங்கள். வேதத்தில் போடப்பட்டிருக்கிற வசனங்கள் பொய் அல்ல என்று நான் நம்புகிறேன். நாம் அந்த வசனங்களுக்கு இன்னும் நெருக்கமாக போகும் பொழுது, நான் இன்னும் அதிகமாக வயதாகும் பொழுது, நான் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, அந்த இரவு நேரங்கள்ல நான் அ முழங்கால் படியிட்டு, கரங்களை மூடி நான் ஜெபிப்பேன். நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நான் தேவன் ஜீவனோடு இருப்பதை உணர்கிறேன். அவர் எனக்கு அருகாமையில் இருக்கிறார். மற்றும் என்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் தேவன் மூலமாய் கேட்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால், நீங்கள் கரங்களை உயர்த்தலாம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். நான் தவறு செய்துட்டேன். எனக்காக ஜெபியுங்கள். எனக்கு இந்த மிகவும் கஷ்டமான பிரச்சனை வந்திருக்கிறது. தேவனே, எனக்கு உதவி செய்யுங்கள். அந்த வகையில் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவன் உண்மையாகவே உங்களுடைய ஜெபங்களை கேட்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது நீங்கள் இன்னும் அதிக நேரங்களை தேவனுக்காக செலவிட முடியும். இதற்கு முன்பாக இருந்ததை விட அதிகமாக. இப்பொழுது நீங்கள் தேவனோடு நெருங்கி போவதை நீங்கள் பார்க்க முடியும். அதன் பிறகு எந்த பிரச்சனை, கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும், நீங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து, தேவனை நோக்கி நீங்கள் சொல்ல முடியும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய அ அவருடைய அந்த சகாயத்தை நீங்கள் தேட முடியும். அப்பொழுது தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப அருமையாக அவர் தீர்க்கிறார். சில மக்கள் யோசிப்பார்கள், "ஆ இது ஏதோ நடந்திருக்கிறது. தற்செயலா நடந்திருக்கிறது. நான் அதற்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் ஜெபித்து தேவனுடைய கிரியையின் மூலமாய் அது தற்செயலாய் நடந்திருக்கிறது. தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்." சிலர் நினைப்பார்கள், "இது எனக்கு தற்செயலாய் நடந்திருக்கிறது." ஆனால் நான் பலமுறை அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறேன். நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். நான் ஆ தூங்கும் பொழுது, தூங்குவதற்கு முன்பாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். சில நேரங்களில்
நான் ஜெபிப்பதை மறந்து விடுகிறேன். அ நிறைய நேரங்களில் நான் தேவனை நோக்கி மிகவும் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறேன். சில நேரங்களில் உங்களுக்கு உண்மையாகவே பெரிய பிரச்சனை இருக்கலாம். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் அப்படியே அ தொலைந்து போய் காணப்படுகிறேன். பட் நான் ஏதோ செய்து ஒரு மனிதனாக நான் வேற என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நான் என்னை விட இன்னும் அதிகமாய் வல்லமை உள்ள அந்த தேவனை நான் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் என்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். இப்போது என் மூலமாய் அது நடைபெறவில்லை. நான் தேவன் அ தே தேவன் அதை எனக்கு அற்புதமாக செயல்படுத்தி முடித்திருக்கிறார். பல்வேறு முறை நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு போதகராக நான் பல்வேறு மக்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். நான் பல்வேறு மக்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவனை நோக்கி நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை நான் கேட்கும் பொழுது, சில நேரங்களில் அது எனக்கு நன்றியாக இருக்கும். தேவனே, இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. சில நேரங்களில் என்னால் சொல்ல முடியாது. இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறதா? ஆனால் நான் தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறேன்? தேவனே, இன்னும் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்கள். நம்மால் தேவனை உணர முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் அந்த தேவன் என் அருகில் தான் இருக்கிறார். தேவனை நம்மால் பார்க்க முடியுமா? அவரோட நாம் புகைப்படம் எடுக்க முடியுமா? தேவன் நம் கண்களால் பார்க்க முடிகிறவர் கிடையாது. ஆனாலும் அவர் என்னுடைய ஜெபங்களை கேட்கிறவர். நான் அதை பல்வேறு முறை உணர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது, நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். மற்றும் ஏதாவது சபையில் பிரச்சனை இருக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தினர் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் அந்த பிரச்சனைகளுக்கு என்னால் தேவன் மூலமாய் தீர்வு கிடைக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஏதோ விஷயங்கள் தற்செயலா நடைபெற்றிருக்கிறது. நான் அதை அ அதற்கு நான் அ எதிராக போகவில்லை. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு தேவன் மாத்திரம் தான் உதவி செய்திருக்கிறார் என்பது உண்மை. இந்த பிரச்சனையை நான் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். தேவன் இந்த பிரச்சனை எனக்காக தீர்த்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து எதையும் இழந்து போகப் போவதில்லை. ஆனால் நீங்கள் ஜெபித்து தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்றால், அது எந்த அளவுக்கு நல்ல காரியம். உங்களுக்கு ஒரு புதிய குழந்தை இருக்கிறது. புதிதாக பிறந்த குழந்தை இருக்கிறது. மற்றும் அந்த குழந்தை அது மரித்துப் போகிற நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்துவிட்டீர்கள் உங்களுடைய குழந்தைக்காக. ஆனால் நீங்கள் ஜெபித்தால், தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய குழந்தையை தேவனால் குணமாக்க முடியும். அந்த சாட்சியை என்னால் கேட்க முடியும். மற்றும் இதை நான் விலாவரியாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். மற்றும் நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, எனக்கு உதவி செய்வதற்கு தேவன் இருக்கிறார். மற்றும் எனக்கு பிரச்சனை என்னோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நான் முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிப்பேன். அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்களை நான் சமீபத்தில் கூட அனுபவித்திருக்கிறேன். ஆக நான் வேற எந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில் அவர்கள் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் தேவன் அளவுக்கு கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் எங்கே இருந்தாலும் தேவன் எனக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறார். எனக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது, தேவன் எனக்கு உதவி செய்தால் அது எனக்கு எவ்வளவு போதுமானது. சமீபத்தில் பல்வேறு நேரங்களில் தேவன் எனக்கு உதவி செய்ததை என்னால் பார்க்க முடிந்தது. என்னுடைய மனைவியோடு சேர்ந்து நான் பேசி, நான் ஜெபிக்கும் பொழுது, மற்றும் சபையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது, சகோதர சகோதரிகளோட பிரச்சனை இருக்கும் பொழுது, நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபங்களுக்கு இணங்க தேவன் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை பார்க்க முடியும். சிலர் நினைப்பார்கள், இது
ஏதோ தற்செயலாய் நடந்திருக்கிறது. அதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறார். அதை நான் நம்புகிறேன். மற்றும் நான் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறேன். பார்ப்பதற்கு, தீர்ப்பதற்கு சாத்தியமில்லாத பிரச்சனைகளை நான் தேவன் தீர்த்ததை பார்க்க முடியும். நான் எனக்கு வயதா இருக்கிறது. நான் போதகராக தேவனை நோக்கி ஜெபிப்பதில் அதிக நேரத்தை செலவிட்டிருக்கிறேன். நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். மற்றும் தங்களுடைய வியாதிகளில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வயதானவர்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் குணமடையும் பொழுது அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆவார்கள். அந்த வகையில் தேவன் நம்மில் ஜீவனுள்ளவராக இருப்பதை நாம் பார்க்க முடியும். நாம் அவர் சொல்வதை கேட்க முடியாது, அதாவது வெளிப்புறமாக. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வரும் பொழுது, உங்களுடைய கதவுகளை பூட்டி நீங்கள் முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனே, இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்ததில்லை. இது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வருவதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் மாத்திரம்தான் இதை தீர்க்க முடியும். ஆதலால் தான் நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் தேவனே. என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. இந்த பிரச்சனை எனக்காக நீங்கள் தீர்த்து விடுங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க வழிநடத்துங்க. அந்த வகையில் நானும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். நீங்கள் இந்த வகையில் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அந்த வகையில் நீங்கள் செய்தால் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். நீங்கள் தேவனுக்கு முன்பாக இன்னும் மகிமையுள்ளவர்களாக ஆக முடியும். நான் இப்பொழுது எனக்கு வயதாகிறது. இப்பொழுது எனக்கு வயதா இருக்கிறது. நான் அதிக வயது உள்ளவனா இருக்கிறேன். என்னுடைய மரணத்தை குறித்து நான் யோசிக்கிறேன். நான் எப்படியும் ஒரு நாள் நான் மரிக்கப் போகிறேன் சீக்கிரமாக. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் ஒரு போதகர். ஆதலால் மற்றவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன். மற்றும் ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நான் மக்களிடத்தில் பேசி நான் வீட்டிற்கு வரும்பொழுது நான் தனிமையாக நான் ஜெபிக்கிறேன். மற்றும் தூங்குவதற்கு முன்பாக நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். பொழுது கஷ்டங்கள் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவியோடு சேர்ந்து நான் ஜெபிப்பேன். இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கிறது. பொழுது நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். மற்றும் அந்த நேரங்களில் நாம் கண்களுக்கு தெரியாத அந்த தேவன், அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் இயேசுவை நம்புகிறவனாக மாறுகிறேன். மற்றும் அந்த இயேசு எப்பொழுதுமே என் கூட இருக்கிறார். நான் எப்பொழுது மரித்தாலும் இப்பொழுதும் நான் தேவனிடத்திற்கு போக முடியும். மற்றும் நான் தேவன் எனக்கு உதவி செய்வதை ரொம்ப தெளிவாக பார்த்தேன். மற்றும் இதற்கு முன்பான காலத்தில் நான் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனை பற்றுகிற விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். இந்த பிரச்சனைக்காக என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் இந்த பிரச்சனையை தீர்க்கிறார். நான் இந்த பிரச்சனையை உங்களிடத்தில் தருகிறேன் தேவனே. இந்த பிரச்சனையை நீங்கள் எனக்காக தீர்த்து தாருங்கள். உங்களுடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது. நான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். நான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவும் செய்யவில்லை. ஆனால் தேவன் தான் இதை எனக்காக செய்து முடித்திருக்கிறார். மறுபடியும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனே, இந்த எனக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். உமக்கு நன்றி. என்னோட வாழ்க்கை முழுவதும் நீங்கள் என்னுடைய தேவனாக இருக்கிறீர்கள். என்னோட வழியை நீங்கள் வழிநடத்தியிருக்கிறீங்க. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது மற்றும் நீங்கள் சபைக்கு வரும்போது நீங்கள் என்னோடு நெருங்கி இருப்பது ரொம்ப முக்கியம். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள்
ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் ஆ ஆனால் அதைவிட முக்கியமாக நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது, இன்னும் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, "தேவனே எனக்கு இந்த பிரச்சனையில் எனக்கு என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள்." நிச்சயமாக நான் சொல்லுவேன், நான் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தேவன் எனக்கு உதவி செய்வதை நான் பார்க்க முடிந்தது. தேவனே எங்களுக்கு மறுபடியும் உதவி செய்யுங்க. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த பிரச்சனையை நீங்கள் தான் எனக்காக தீர்க்க முடியும். வேற யாரும் இதை எங்களுக்காக தீர்க்க முடியாது. என்னிடத்தில் பணம் இல்லை. நீங்கள் தான் இருக்கிறீர்கள். இந்த வகையில் சில நேரங்களில் நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். இப்போது வேற யாரைக் காட்டிலும் என் என் உடன் இருப்பவர்கள் யாருக்கும் மேலாக அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதை நான் பார்க்க முடிகிறது. அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் எந்த அளவுக்கு நன்றிக்குரியவனாக இருக்கிறேன் என்பதை வார்த்தையால் சொல்ல முடியாது. மற்றும் நான் போதகரான பிறகு ஒரு பெரிய சபை இருப்பது, ஒரு பெரிய சபை கூடுகை இருப்பது எல்லாம் நல்லதுதான். ஆனால் நான் இயேசுவை நம்பத் துவங்கினேன். அதன் பிறகு நான் மாறத் துவங்கினேன். நான் ஆசீர்வாதங்களைப் பெறத் துவங்கினேன். ஆரம்பத்தில் நான் வேதத்தை வாசிக்க முயற்சி செய்தேன். ஆனால் எனக்கு புரியவில்லை. ஆனால் வேதத்தை தொடர்ந்து நான் வாசித்த பொழுது, ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையில் என்னால் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. தேவன் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நான் பாவம் செய்யக்கூடிய மனிதன். ஆனால் தேவன் என்னை இரட்சிக்க விரும்புகிறார். நீங்கள் அனைவரும் தேவனிடத்தில் பேசுவதற்கு நான் உங்களை கேட்கிறேன். சிலர் நீங்கள் யோசிப்பீர்கள், ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே பேசுகிறீர்கள்? நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். ஏன் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்களா? நான் அதை அதிக முறை செய்தது கிடையாது. ஆனால் நான் பிஸியாக இருக்கும் பொழுது, இப்பொழுது நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். வேறு யாரையாவது நீங்கள் உங்களுக்கு உதவி செய்ய சொன்னால், அவர்கள் அதற்கான கிரயத்தை உங்களிடத்தில் கேட்பார்கள். ஆனால் தேவன் உங்களிடத்தில் அப்படி எதுவும் கேட்பதில்லை. நீங்கள் அமர்ந்து தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதை பார்க்க முடியும். இப்பொழுது மக்கள் சொல்வார்கள், "இது எனக்கு தற்செயலாய் நடந்திருக்கிறது. தேவன் தான் உதவி செய்தார் என்று நான் எப்படி சொல்ல முடியும்?" அப்போது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தேவனிடத்தில் அ அ நெருக்கமாக இருக்க முடியும். எனக்கு இப்பொழுது வயதாய் இருக்கிறது. நான் அதிக வயது உள்ளவனாய் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உடன் வேலையாட்கள் அவர்களை விட நான் மிகவும் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் எனக்கு உதவி செய்வதை பார்க்க முடிகிறது. இதை எதற்காக இன்று நான் சொல்கிறேன் என்றால், தேவன் நம் அனைவரையும் நேசிக்கிறார். மற்றும் உங்களுடைய அன்பு மகள் உங்களுடைய வீட்டை விட்டு சென்று திரும்பி வீட்டிற்கு வரவில்லை என்றால், உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சோகமாக இருக்கும்? உங்களுடைய மகள் ரொம்ப கோவமாக உங்களுடைய வீட்டை விட்டு போகிறாள் என்றால், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும்? ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசித்து இயேசுவினிடத்தில் நீங்கள் வரும்பொழுது, அது உங்களுக்கு மிக மிக ஆ சந்தோஷமுள்ளதாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து நீங்கள் கோவப்படும் பொழுது, தேவனே என்னுடைய அ எ யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை. நான் தனிமையாக உணர்கிறேன். மற்றும் நீங்கள் இந்த வகையில் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய ஜெபங்களை தேவன் புறக்கணிப்பதற்கு எந்த காரணமும் கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அளவுக்கு நன்றாக இல்லை. நான் ஜெபித்தாலும் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பதில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும்.
ஆனால் சில நேரங்களில் நீங்கள் நிச்சயமாக வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. இது அப்படியே நடந்திருப்பதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. தேவன் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவரா இருக்கிறார். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் தேவனுக்கு நெருங்கி போகிறது. அதன் பிறகு என்ன ஆகிறது? நீங்கள் சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்று நீங்கள் அதில் கஷ்டப்படக்கூடும். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கார் ஓட்டும் பொழுதும் கூட நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். சில நேரங்களில் உங்களுக்காக உங்களுடைய பேர பிள்ளையை நீங்கள் கார் ஓட்ட சொல்லி, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் உதவி செய்தால், நீங்கள் அதற்கான கிரயத்தை அவர்களிடத்தில் தர வேண்டும். ஆனால் தேவனிடத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் அதற்குரிய கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். அதிகமாய் நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசிக்காமல் இந்த உலகத்திற்குள் நீங்கள் வரும்பொழுது, நீங்கள் மிகவும் சோகமாவீர்கள். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனே உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்படி நான் செய்யும்பொழுது தேவன் எனக்கு உதவி செய்கிறார். இது எல்லா நேரத்திலும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் தேவனை அனுபவிக்கும் பொழுது, எனக்காக அவர் உதவி செய்வதை அனுபவிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் தேவனுக்கு இன்னும் நெருங்கி போக முடியும். என்னுடைய இருதயம் இன்னும் நெருங்கி தேவனிடத்தில் போக முடியும். நான் தேவனை நோக்கி ஜெபித்து முடித்த பிறகு, தேவன் எனக்கு இதை தந்திருக்கிறார். நான் மக்களிடத்தில் தேவன் எனக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை சொல்லுகிறேன். மற்றவரிடத்தில் நீங்கள் நண்பர்களை உருவாக்கிக் கொள்வது அது நல்லது. சில நேரங்களில் நான் கோவப்படும் பொழுது, நான் வருத்தமாக இருக்கும் பொழுது. ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை நேசிக்கிறார். மற்றும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் தேவனோடு இருக்கும் பொழுது, அவர் மிகவும் அதில் பிரியப்படுகிறார். நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள். அப்பொழுது அவர் நமக்கு சமாதானம் தருகிறார். அந்த வகையில் தான் தேவன் கிரியை செய்கிறார். நீங்கள் சபைக்கு வரும்பொழுது, நீங்கள் சபைக்கு அப்பப்போ நீங்கள் வருவீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்கள். மற்றும் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பழைய, புதிய ஏற்பாட்டை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் செலவிட்டு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் என்று நீங்கள் தொடர்ந்து வாசித்தால், அதிக பிரயாசம் இல்லாமல் நீங்கள் புதிய ஏற்பாட்டை நீங்கள் ஒரே மாதத்தில் வாசித்து முடிக்க முடியும். சில வேளைகளில் அது 2 மாதங்கள் ஆகலாம். ஆனால் தொடர்ந்து வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு மாதத்திற்கு 2 முறை கூட நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். உங்களுடைய இருதயத்திற்குள் தேவனுடைய இருதயம் போவதை நீங்கள் செய்ய வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தேவனுடைய இருதயத்தை காட்டுகிறது. உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய இருதயம், அப்பொழுது நீங்கள் தேவனோடு நெருக்கமாக போக முடியும். அப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்து கிரியை செய்வதை பார்க்க முடியும். நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்த பிறகு, நான் சீக்கிரமாக மரிக்கப் போகிறேன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு வயதாயிருக்கிறது. நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு, இயேசு எனக்கு நண்பனாய் இருக்கிறார். அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார். நான் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகவில்லை. ஆனால் ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது, நிச்சயமாக தேவன் என்னுடைய ஆத்மாவை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் என்னை நரகத்திற்கு அனுப்புவதற்கு எந்த வழியும் கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்.
அது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனை உங்களுடைய நண்பராக்கிக் கொள்ளுங்கள். வெளிப்புறமான உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் சோகமாக இருக்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க முடியாது. ஆனால் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய நண்பர் இயேசு, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் எனக்கு தேவன். அவர் என்னை நேசிக்கிறார். நான் குறை உள்ளவன். ஆனால் எனக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார். நல்ல விஷயம், கெட்ட விஷயம் அனைத்திலும் அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு எல்லா விஷயங்களுக்கும் மேலாக உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த விதத்தில் நீங்கள் தேவனை சேவிக்கும் பொழுது, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது, ஓ! இந்த நேரத்தில் தேவன் தான் எனக்கு உதவி செய்தார் என்பதை என்னால ஏத்துக்காமல் இருக்க முடியாது. அதை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நன்றிக்குரியவர்களாக இருக்க முடியும். நீங்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் நெறைய சேட்டை செய்வார்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது, இது நீ இப்படி செய்தது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ இப்போது வியாதியாக இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அப்பொழுது சீக்கிரமாய் உன்னால் குணமாக முடியும். அப்பொழுது அவர்கள் அந்த ஜெபத்தின் மூலமாக குணம் பெற்றார்கள் என்பதை உணரும் பொழுது அவர்கள் சந்தோஷப்பட முடியும். மற்றும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வதை, அவர்களுக்கு சகாயம் புரிவதை அவர்கள் பார்க்க முடியும். நீங்கள் தற்செயலா இல்லை. நீங்கள் தற்செயலா உங்களுடைய பிள்ளைகள், கணவரோடு, மனைவியோடு நீங்கள் இல்லை. நீங்கள் அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். இந்த பிரச்சனை, அதில் என்னுடைய தகப்பனார், என்னுடைய அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது. தேவனை நோக்கி நான் ஜெபித்தால், அவர் இந்த பிரச்சனை எனக்காக தீர்ப்பார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இயேசு அதற்கு பதிலளித்தார். என்ன ஆகும்? இயேசுவுக்குள் உங்களுடைய விசுவாசம் பெரிதாகும். உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை இருக்கும்போது, உங்களுக்கு மக்களிடத்தில் நீங்கள் பணம் கேட்கும் பொழுது, அவர்கள் பணம் கொடுக்கலாம். ஆனால், தேவனுடன் நீங்கள் கேட்டது அப்படி கிடையாது. நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனே இந்த ஜெபத்தை நீங்கள் எனக்காக இந்த இந்த பிரச்சனையை எனக்காக தீர்த்திருக்கிறீர்கள். நீங்க ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது, இப்போது நீங்கள் அனைவரும் இந்த காலையில் சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவரும், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஜெபத்தில் வாழ வேண்டும். நீங்க நெறைய விஷயங்களை பல்வேறு நாட்களுக்கு நீங்கள் பேசலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து, "இப்போது நான் வேலையாக இருக்கிறேன். நீ என்னிடத்தில் இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம்" என்று அவர் சொல்லப் போவதில்லை. நாம் சொல்லுகிறோம், "நான் ஜெபித்தால் என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் சொல்வது கிடையாது." அது சில நேரங்களில் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு, அவர் உங்களுக்குள் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். மற்றும் அவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். எந்த அளவுக்கு? அவர் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவர்கள் மேல மாத்திரம் அன்பா இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும், இன்னும் அவர் உங்கள் மீது அன்பு அன்பு செலுத்துகிறவராக அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட குணம் உள்ளவராக இருந்தாலும், இயேசு உங்கள் மீது இன்னும் அன்பா இருக்கிறார். அப்போ தேவன் எனக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். இப்ப எனக்கு திருமணமான பிறகு, நான் தேவனுக்கு என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் நெறைய வாக்குவாதம் நடக்கும். எங்களுடைய இருதயங்கள் ஒத்துப்போகாது. ஆனால் தேவன் என்னோடு இருந்தார். அவர் மீது இருந்த விசுவாசத்தின் மூலமாக என்னால சந்தோஷப்பட முடிந்தது. சில நேரங்களில் அ நான் இல்லனாலும் என்னுடைய மனைவி எனக்காக ஜெபித்ததை என்னால் பார்க்க முடியும். சில நேரங்களில் என்னுடைய மனைவி இல்லாமல் நான் தனியாக இருக்கும்பொழுது நான் ஜெபிப்பேன். அந்த ஜெபத்தின் மூலமாக. இந்த ஜெபம் என்பது எனக்கு அவ்வளவு பலன் கொடுக்கிறதாக இருந்தது. நீங்கள் ஏதாவது செய்து உங்களுக்கு அதில் பணம் இல்லை என்றால்,
உங்களுக்கு பணம் இல்லை என்றால், நீங்கள் மக்களிடத்தில் சென்று எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பது எளிதானதில்லை. மற்றும் என்னுடைய மனைவி, அவர்கள் என்னோடு சேர்ந்து அவர்கள் ஜெபிப்பார்கள். மற்றும் 1 முறை, 2 முறை மற்றும் பல முறை தேவன் எனக்கு உதவி செய்வதை என்னால் பார்க்க முடிந்தது. தேவன் எனக்குள்ளும் இருக்கிறார், என்னுடைய மனைவியோடும் இருக்கிறார். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கல்லூரி ஆட்கள், நாம் அனைவரும் நமக்குள் தேவனை உடையவர்களாக இருக்கிறோம். மற்றும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரையும் நாம் கொண்டிருப்பது அது மிகவும் அருமை. ஆனால் இயேசுவோடு நாம் விசுவாசம் உள்ளவராய் இருந்தால், அவருக்கு அதிக வல்லமை இருக்கிறது. சில பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளவுதான் உங்களோட முயற்சியின் மூலமாக நீங்கள் தீர்ப்பதற்கு முயற்சி செய்தாலும் உங்களால் முடியாது. ஆனால் இயேசுவால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சில நேரங்களில் நான் இந்த போடியத்தின் மேல நின்று நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியாமல் போகும் சில நேரங்கள்ல. அப்பொழுது நான் சொல்லுவேன், "தேவனே எனக்கு உதவி செய்யுங்க." சில நேரங்கள்ல நீங்கள் நான் சொல்வதை கேட்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தில் நீங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. நீங்க அவரோட நீங்கள் நெருக்கமாக முடியும். உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக, இல்ல பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து, நீங்கள் விசுவாசம் இருந்தால் அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நீங்கள் அப்படி போக தேவையில்லை. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நான் ஜெபித்து என்னுடைய ஜெபத்தை நான் மறந்து விடுவேன். நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறார். உங்களுக்கு அருகாமையில் உங்களுடைய தேசத்து ஜனாதிபதி இருப்பதை விட தேவன் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப சில நேரங்கள்ல உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் அருமையாக இருப்பீங்க. நான் வந்து கஷ்டப்படும் பொழுது, நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் பணம் செலவழிப்பீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை தரும். நீங்க இயேசுவை நான் நம்ப ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு எனக்குள் பெரிய சமாதானம் வந்தது. என்னுடைய குணம் அவ்வளவு நல்ல குணமாக இருக்காது. அ நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு நான் வந்து ரொம்ப குத்துகிறவனாக, கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கிற மனிதன். ஆனால் அந்த குணாதிசயம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த குணாதிசயம் வந்து இயேசு மாற்றியிருக்கிறார். பிரியமான சகோதர, சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். நாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இயேசு நம்மை நேசிக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் பெற்ற அந்த கிருபை, அதன் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். மற்றும் சேர்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். அவருடைய அந்த ராஜ்யத்திற்குள் நாம் போகும்பொழுது, நாம் அவரோடு சேர்ந்து பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். அது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய இருதயம் இன்னும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நான் என்ன பேசுவது என்று எனக்கு தெரியாது. சில நேரங்களில் எனக்கு அது அ நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் நான் வந்து அந்த போடியம்ல நின்று நான் பிரசங்கிக்கும் பொழுது தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அவர் எனக்கு கிருபை அளிக்கிறார். மற்றும் கடைசியாக நம்முடைய சகோதர, சகோதரிகள் அனைவரும் தயவு செய்து அந்த இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். உங்களுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நாம் அப்படிப்பட்ட சமாதானமான ஒரு சிறந்த வாழ்க்கையை இயேசுவை நோக்கி பார்த்து வாழ முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் மற்றும் விபத்துகள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள். ஒரு அறையில் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் அந்த அறையை பூட்டி நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள்.
அது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மகிமையாக, ஆசீர்வாதமாக மாறும். மற்றும் நான் இயேசுவை நம்ப துவங்கின நாள் முதற்கொண்டு, எனக்கு அருகாமையில் தேவன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். என்னோட வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக, சிறப்புள்ளதாக மாறும். இப்ப இயேசுவை நான் இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் அதிகமாய் நான் அனுபவித்திருக்கிறேன். வெறும் சராசரி மக்களுக்கு நான் எல்லாருக்குமே தேவனை அறிமுகப்படுத்தி வைத்தேன். நானே ஒரு போதகர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட வாழ்க்கை முழுவதும் நான் அவருக்கு முன்பாக நிற்கும் வரையில நான் சுவிசேஷம் அறிவித்து வாழ விரும்புகிறேன். நான் மரித்தாலும் நான் தே நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்று இந்த விசுவாசத்தின் மூதாதையர்களை என்னால் பார்க்க முடியும். நான் மரித்தாலும் நீங்கள் என்னுடைய அ அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போனால், அந்த இடத்தில் ஆண், பெண் என்று இல்லை. நம்முடைய சபையில் இருக்கிற சகோதர, சகோதரிகள், நம்முடைய ஊழியத்தில் இருப்பவர்கள், நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, தேவன் மூலமாய் நம்முடைய இருதயத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். மிக்க நன்றி. நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். நாங்கள் எங்களை குறித்து மாத்திரமே யோசிக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய இருதயம் எங்களுடைய இருதயத்தில் வந்து நாங்கள் உமக்கு நெருக்கமாயிருக்கிறோம். அந்த கிருபையை நாங்கள் பெற்றதற்காக நன்றி. இந்த பிரச்சனைகளை, அந்த வியாதியை, பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது, தேவனே எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். உம்மை நாங்கள் அ உயர்த்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அந்த பெரிய ஆசீர்வாதம் மற்றும் கிருபை, அது எங்களுக்குள் அதிகமாய் எங்களுடைய சகோதர, சகோதரிகளுடைய இருதயங்களில் அது அதிகமாய் அது செ அது கிரியை செய்வதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாங்க. எங்களுள் யாரும் விட்டு போகாமல் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாருக்குமே நன்றி.